போங்க இப்போ வனதளத்திற்கும் எத்தூள் சந்திரத்தோடனுக்கும் பவானந்து குழந்தைங்க நண்பர்களே. இது பஜாஜ். இந்த வண்டியில் ஏற்கனவே எலியெல்லாம் ஒயர் கடிச்சு போடுச்சுன்னு கொண்டு வந்தார் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போதைக்கு நம்ம ஒயரிங் கட்டு மாற்றாத அந்த சிடி விட்டுருக்கிற ஒயரெல்லாம் கம்ப்ளீட்டாக கடிச்சு போச்சு. அப்படியே ஒயரிங் கனெக்ஷன் போட்டு கீட்டிங் சிலிவ் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன். மறுபடி அந்த எலி கடிக்காத இருக்கிறதுக்கு பேஸ்ட் போட்டுவிட்டேன். அது வாட்டர் சைஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பேஸ்ட்டோட வாடையெல்லாம் போயிடுச்சு. மறுபடி எலி ஏறிடுச்சு. ஏறி அதில் ஒயரெல்லாம் மறுபடியும் கட் பண்ணி போடுச்சு. கட் பண்ணிட்டு போனோடனே அந்த எலி கடிக்காத இருக்கிறதுக்கு இதான் அந்த மூலப்பொருள். பார்த்திங்கன்னா வெள்ளையான உருண்டையாக இருக்குது. அப்புறம் ஒரு வெள்ளை துணி. இதுக்கு தான் இந்த எலி கடிக்காத இருக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள்னு வைங்களேன். அங்கங்கே 2 குண்டை வச்சு அந்த மூலப்பொருளை வச்சு கட்டி விட்டால் மறுபடியும் எலி கடிக்காது. ஏற்கனவே ஒரு வண்டிக்கு பண்ணேன். அது காட்டுக்குள்ளார நிற்கிற வண்டி. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன பண்ணுது அப்படின்னு. எலி அந்தெல்லாம் வர்றதே காணுங்க, கடிக்கவே இல்லை அப்படின்னாரு. சரி, இதுக்கு மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை போட்டு அங்கங்கே எலுமிச்சி மரத்தை கட்டுற மாதிரி கட்டி விட்டலாம் அப்படின்னு. இது பெரிய வேலை ஒன்றுங்க இல்லை. பார்த்தீங்கன்னா பாய்ச்சி கொண்டு தாங்க, பாய்ச்சி கொண்டு தான் இப்போ கட்டிகிட்ருக்குறோம். ஏற்கனவே அந்த வண்டிக்காரது BS6 வண்டி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்ப்ளெண்டரு. அந்த வண்டியில் அதிகமாக கட்டாச்சு. எலி பேஸ்ட்டு தான் போட்டுவிட்டேன். அப்புறமேக்காவது இன்னொரு வண்டிக்கு இந்த பாய்ச்சி கொண்டு கட்டி விட்டேன். இன்னும் கடிக்கலினாரு. சரி, இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான் பண்ணலாம்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வந்துச்சுன்னா, எலி கடிக்கிறேன் அதிகமாக கடிக்குதுன்னு நினச்சா இந்த பாய்ச்சி கொண்டா அங்கங்கே எலுமிச்சை பழத்தை கட்டுற மாதிரி வெள்ளை துணியில் கட்டிட்டு கேப் கிடைக்கிற பக்கம் கட்டி விட வேண்டியதாங்க நண்பர்களே. சின்னதாக ஒரு தகவல். நன்றி, வணக்கம். பவானந்து குழந்தை.